ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் இந்திரா. இப்போ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காது. நிறைய பேத்துக்கு இதெல்லாம் சிம்பிளான விஷயம்தான், ஆனால் இந்த விஷயம் கூட தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. என்னங்க இந்த வீடியோ கூட தெரியாமல் இருக்குமா, இந்த விஷயம் கூட இருக்குன்னா நிறையா பேருக்கு இருக்கும். பட் நான் அதை ஒரு தெளிவாக ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனோட சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சிடிஎம் ரொட்டீனை பார்த்தோம். இப்போ ஹேருக்கு மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா ஷாம்பு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. உண்மையாக ஷாம்புவோட ரிசல்ட்டு ஹேர் க்ரோத்தோ ஹேர் ஷைனிங்கோலாம் கிடையாது. உண்மையாலுமே ஷாம்பு ஹேரை க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், அதுக்கடுத்து கண்டிஷ்னர்னு ஒன்று இருக்குது. அதை யாரும் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. கண்டிஷ்னர்னால் என்னன்னு கூட தெரியாது. இப்போ ஷாம்புவோட கண்டிஷ்னர் மிக்ஸ்டு இதெல்லாம் கூட இருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. கண்டிஷ்னருங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ரொம்ப வேவியாக இருக்கும், கேர்லி ஹேராக இருக்கும். ஒரு மாதிரி முடி ஷாம்பு போட்டோன்னே ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும். இப்படிலாம் இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, நம்மளுக்கு சீவும் போதே தெரியும் என்னடா அது ஒரு மாதிரி சில்கியாக இருக்காமல் இருக்கும். அப்படி இருக்கிறதுக்காக நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி கேர்லியாக இருக்கும் ஷைனிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக மட்டும் கண்டிஷ்னரை யூஸ் பண்ணணும். எப்படின்னா, கண்டிஷ்னரை ரொம்ப இல்லை 2 ட்ராப் போட்டு ஃபஸ்ட்டு கீழே தான் அப்ளை பண்ணணும், மேலே அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்கேல்பில் கண்டிஷ்னர் படக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே அப்ளை பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் மீதி அந்த கையில் கொஞ்சம் இருக்கும், அதை எடுத்து நம்ம மேலே அப்ளை பண்ணணும். கண்டிஷ்னர் அதுக்கு தடவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஏதாவது ஃபேஸ் வாஷோ ஏதோ பண்ணும்போது 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடணும். கண்டிஷ்னர் இது போட்டிங்கன்னா ஹேர் எப்படி இருக்குன்னா ரொம்ப சில்கியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இல்லை எனக்கு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியுமே எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கேர்லியாக இருக்கா அப்படின்னு ஒரு ஹேர் இருக்கும் நிறைய பேர்த்துக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹேர் மாஸ்க்குன்னு இருக்குது. அந்த ஹேர் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஷாம்பு வாஷ்க்கு அப்புறம் நீங்கள் கண்டிஷ்னர் மாதிரி மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அது ஸ்கேல்பில் படாமல் ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணிடணும். அது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸாக அதிகமாக்கி கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்து என்ன ஒரு விஷயம்னா, இதை அப்ளை பண்ணிவிட்டு முடிச்சுட்டு இதுக்கு பேர் என்னென்னா சீரம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி சன்ஸ்க்ரீன் மாதிரி ஹேருக்கு சீரம். இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணால் நம்ம முடி வெயிலில் போகிறப்ப டேமேஜ் ஆகவும், நம்ம ஹீட் ப்ரொடெக்ஷன்லேருந்து பாதுகாக்கிறதுக்காகவும், அதே சமயம் நம்ம ஆயில் வைக்க மாட்டோம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சில்கியாக இருக்கும்.